students. Good morning. இன்று 5ஆம் வகுப்பு அறிவியல் உறுப்பு மண்டலங்களில் வினாடி வினா வைக்கலாமா? முதல் குழு உங்களுடைய பேர் என்ன வச்சுக்கிறீங்க? இதயம். நீங்க மூளை. சரி, முதல் கேள்வி இதயத்துக்கு. வினாவை கேட்ட விடை சொன்னால் ஒரு மதிப்பெண். சரியா? யாராச்சும் ஒருத்தர் எழுந்து சொல்லணும். முதல் கேள்வி, நமக்கு வேலை செய்ய தேவையான ஆற்றலை எதிலிருந்து நாம் பெறுகிறோம்? வெரி குட். நாம் உண்ணும் உணவிலிருந்து நம்முடைய ஆற்றலை பெறுகின்றோம். இதயத்துக்கு ஒரு மார்க். அடுத்து மூளை. நாம் சுவாசிக்க தேவையான வாயு எது? ஆக்சிஜன். நாம் உயிர் வாழ தேவையான வாயு ஆக்சிஜன். ஒரு மார்க் மூளைக்கு. போட்டுச்சா? அடுத்தது இப்போ மீண்டும் இதயத்துக்கு. காற்றிலிருந்து ஆக்சிஜனை நாம் எந்த செயல் வழியாக பெற்றுக்கொள்கிறோம்? வெரி குட். சுவாசித்தல் என்ற செயல் மூலமாக ஆக்சிஜனை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். வெரி குட். அடுத்தது இப்போ மூளைக்கு. நமது உணவு குழல் எவ்வளவு நீளமுடையது? 6 மில்லிலிட்டர் வரை. 6 மீட்டர் வரை. மீட்டர். வெரி குட். சரியா? நம்முடைய உணவு குழல் எது வரைக்கும் எவ்வளோ நீளம் இருக்கு? 6 மீட்டர் வரை. வெரி குட். இப்போ மூளைக்கு. இப்போ இதயத்துக்கு. நம்முடைய உணவு குழல் எதிலிருந்து எது வரைக்கும் தொடங்கும்? எதில் தொடங்கி எங்கே முடியுது? வாயிலிருந்து மலவாய் வரை உள்ளது. வெரி குட். நமது உணவு பாதையில் உள்ள சுரப்பிகள் என்னென்ன? எத்தனை வகை சுரப்பிகள் இருக்கு? 3 வகை. என்னென்ன? உமிழ்நீர் சுரப்பி, கல்லீரல் சுரப்பி, கணையம் சுரப்பி. வெரி குட். ஒரு நாளைக்கு சுமார் நம்ம எவ்வளவு உமிழ்நீர் சுரைக்கிறோம் நம்ம வாயில? ஒரு நாளைக்கு எவ்வளவு சுரப்பி இருக்கும் வாயில? 1.5 லிட்டர். 1.5 லிட்டர். சுமார் 1.5 லிட்டர். வெரி குட். கல்லீரலில் சுரக்கும் சுரப்பின் பெயர் என்ன? பித்தநீர். வெரி குட். பித்தநீர். அடுத்தது, செரிமான பாதையில் வாழக்கூடிய பிற உயிர்கள் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? நம்ம உணவு பாதையில் பிற உயிர்கள் வாழுது. என்னென்ன? வெரி குட். தட்டைப்புழு, நாடாய்ப்பு. நமது வாயில் எத்தனை ஜோடி உமிழ்நீர் சுரப்பிகள் உள்ளன? எத்தனை ஜோடி சுரப்பி? 3 ஜோடி. என்னென்ன? மேலெண்ண சுரப்பி, நாவடி சுரப்பி, கீழ்த்தாடி சுரப்பி. வெரி குட். போடுங்க உங்களுக்கு மார்க். அடுத்து இப்போ இதயம் உறுப்புக்கு. சுவாச மண்டலத்தின் முக்கிய உறுப்பு எது? வெரி குட். நுரையீரல். மூளை குரூப்பு. நாம் ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை சுவாசிக்கிறோம்? 16 லிருந்து 18 வரை முறை சுவாசிக்கிறோம். ஒரு நிமிடத்துக்கு 16 லிருந்து 18 முறை சுவாசிக்கிறோம். வெரி குட். ஒரு நாளைக்கு எத்தனை முறை சுவாசிக்கிறோம்? இதே குரூப்பு. 20,000 முறை சுவாசிக்கிறோம். சுமார் 20,000 முறை. வெரி குட். வெரி குட். மூளைக்கு. புகைப்பிடிப்பதால் எந்த உறுப்பு பாதிக்கப்படுகிறது? நுரையீரல் பாதிக்கப்படுது. வெரி குட். கை தட்ட மாட்டீங்களா? சரி. இதயத்தை பற்றியே. நம்முடைய இதயம் எதனால் ஆனது? இதய தசைகளால் ஆனது. வெரி குட். இதயத்தை சூழ்ந்துள்ள அந்த சவ்வினுடைய பெயர் மூளை குரூப்புக்கு. இதயத்தை சூழ்ந்துள்ள சவ்வின் பெயர் என்ன? சத்தமா சொல்லுங்க. வெரி குட். ரைட் தானே? கை தட்டலாமே. பெரிகார்டியம். இப்ப இதயத்துக்கு. பெரிகார்டியம் திரவம் எத்தனை உரைகளால் ஆனது? 2 உரை. அதற்கு இடையில என்ன இருக்கு? பெரிகார்டிய திரவம். வெரி குட். போடுமா. இதயத்தை 2 உரைகள் சூழ்ந்திருக்கு. அதுக்கு நடுவில் பெரிகார்டிய திரவம் இருக்கு. ரைட்டு. இதயம் எங்கு அமைந்துள்ளது? 2 நுரையீரலுக்கு நடுவில். மார்பு கூட்டுக்கு பின்னால் உள்ள உட்புறத்தில் இருக்கு. வெரி குட். சரி, பெரிகார்டிய திரவத்தினுடைய பயன் என்ன? இதய குரூப்புக்கு. பெரிகார்டிய திரவம் எதுக்கு பயன்படுத்துது? ஏன் அங்க திரவம் இருக்கு? என்ன பண்ணுது அது? இதயத்தை அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்கிறது. வெரி குட். இதயத்தை அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்குது. எளிமையான ஒன்று. இதயம் எத்தனை அறைகளால் ஆனது? இதயம் எத்தனை அறைகளால் ஆனது?
2 அறைகளால் ஆனது. இதயத்தில் 2 அறை தான் இருக்கா? 4 அறைகளால் ஆனது. 4 அறைகளால் ஆனது. என்னென்ன அறைகள்? ஆர்டிகல் வென்ட்ரிகல். ஆர்டிக்கல் எத்தனை அறை, வென்ட்ரிக்கல் எத்தனை? ஆரிக்கல் 2, வென்ட்ரிகல். சரி போடுமா. இதயத்திற்கு ரத்தத்தை கொண்டு செல்லும் நாளங்கள் என்னென்ன? நாளம் குழாய்கள் என்னென்ன குழாய் இருக்கு? தமனி, சிரை. வெரி குட். போடுமா. ஆரிக்கல் வென்ட்ரிக்கல் சொன்னீங்க இல்லையா, அது இரண்டையும் பிரிக்கிற அந்த இடை சவ்வுக்கு என்னன்னு பேர்? ஆரிக்குலோ வென்ட்ரிகல் சவ். நீங்க சொல்லி பார்க்கலாம். என்ன சவ்வு? ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் சவ். ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் சவ்வு. சரி, ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் சவ். வெரி குட். ஒரு இதயத்திற்கு ரத்தத்தை எடுத்து செல்றது 2 சொன்னீங்க இல்லையா, தமனி, சிரை. அதில் சுத்தமான ரத்தம் எந்த குழாயில் போகும்? தமனி. அசுத்தமான ரத்தம், இதயத்துக்கு அசுத்தமான ரத்தத்தை கொண்டாட குழாய்க்கு பேர் சிரை. வெரி குட். போடணும். மனித உடலில் உள்ள ரத்தத்தின் அளவு சுமார் எவ்வளவு இருக்கு? அளவு எத்தனை லிட்டர் இருக்கும்? 4.5 லிட்டர். 5 லிட்டர். எத்தனை லிட்டர்? 4லிருந்து 5 லிட்டர் வரைக்கும் சுமார் 4லிருந்து 5 லிட்டர் வரைக்கும் இருக்கும். போடுமா. அடுத்தது, ரத்தத்தின் வழியாக கடத்தப்படும் பொருட்கள். சத்துக்கள், ஆக்சிஜன், கழிவுகள் மற்றும் ஹார்மோன். வெரி குட். போடணும். இப்போ ஒரு எளிமையான ஒரு கேள்வி. கரப்பான் பூச்சியின் ரத்தம் என்ன நிறத்தில் இருக்கும்? வெரி குட். போடணுமா. அதே போல் உங்களுக்கு ஒரு எளிமையான கேள்வி. ரத்தம் ஒரு ஆம் இல்லை ஒரு தடவை ஒன்று தான் சொல்லணும். இந்த தோல் ஒரு கழிவு நீக்க உறுப்பா? வெரி குட். இதயம் குரூப்புக்கு மீண்டும் ஒரு கேள்வி. ரத்தத்தை சுத்திகரிக்கும் உறுப்பு எது? ரத்தத்தை சுத்திகரிக்கிற உறுப்பு, ஃபில்டர் பண்ணுற உறுப்பு எதுன்னு சொன்னேன்? சிறுநீரகம். அடுத்தது, சிறுநீரகத்தை சூழ்ந்துள்ள உறையின் பெயர் என்ன? மூளை குரூப்பு. கேப்சூல்ஸ். வெரி குட். சிறுநீரகத்தின் செயல் அலகு. இதயம் குரூப்புக்கு சிறுநீரகத்தின் செயல் அலகு நெப்ரான்ஸ். வெரி குட். உடலில் சிறுநீரகம் சேமித்து வைக்கும் இடம். சரி. நரம்பு மண்டலத்தின் செயல் அலகு நியூரான்ஸ். மூளையை சூழ்ந்துள்ள உறையின் பெயர். இப்ப இதயத்துக்கு பெரிகார்டியம் சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரி மூளையை சூழ்ந்து இருக்கிற உறை நியூரான்ஸ். உறை கேட்டு நான் மெனிஞ்சஸ். அது எத்தனை அடுக்குகளால் ஆனது? மெனிஞ்சஸ். இதே குரூப்புக்கு மெனிஞ்சஸ் எத்தனை அடுக்குகளால் ஆனது? என்னென்ன அடுக்குகள்? வெரி குட். டியூரா மேட்டர், அரக்னாய்ட் மேட்டர், பயோமேட்டர். வெரி குட். அடுத்தது, மூளை எத்தனை, அது சொல்லிட்டீங்க இல்லையா. அடுத்தது உங்களுக்கு ஒரு எளிமையான கேள்வி. மூளையின் மிகப்பெரிய பகுதி எது? முன்மூளை. வெரி குட். மூளையின் நினைவு பகுதி எது? நினைவு பகுதி முன்மூளையா பின்மூளையா? பெருமூளைன்னு சொல்லணும். சரியா? நடுமூளையின் பயன் என்ன? மூளை குரூப். நடுமூளையின் பயன் சொல்லு. அப்புறம் உடலை சமநிலைப்படுத்து. வெரி குட். போடணும். ஒரு மார்க் போடு. சரி. நம்முடைய சுவாசம் மற்றும் இதய துடிப்பை கட்டுப்படுத்தும் மூளையின் பகுதி எது? இல்லை. முன்மூளையா நடுமூளையா பின்மூளையா? பின்மூளை. பொண்ணு. இப்போ உங்களுக்கு உயிர் முடிச்சு என்று அழைக்கப்படும் மூளையின் பகுதி எது? எதுமா? வெரி குட். எல்லாரும் எல்லா வினாக்களுக்கும் சரியா பதில் சொன்னீங்க. இப்போ உங்களுடைய மதிப்பெண்களை அளவிடலாமா? இதயம் குரூப் எத்தனை மதிப்பெண் வாங்கியிருக்காங்க? 19. போடுமா. மூளை எத்தனை மார்க் பாருங்க? 5, 10. அவங்களும் 19. எல்லா வினாக்களுக்கும் 2 குரூப்பும் மிக சரியாக பதில் அளித்தீர்கள். அனைவருக்கும் பாராட்டுகள்.